டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமல் போனோர் விவகாரம் ஆலோசனை வழங்க சர்வதேச நிபுணர் குழு நியமனம். தமிழர் சனத்தொகை வீழ்ச்சியால் பாரிய சவால்கள் எழுந்துள்ளன என்கிறார் சிவி. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் வடமாகாண சபைக்கு எதிராக துண்டு பிரசுரம். இந்திய மீனவர்கள் 4 விடுதலை. இனி விரிவான செய்திகள். காணாமல் போனவர்கள் தொடர்பிலான முறைப்பாடுகள் குறித்து ஆலோசனை வழங்குவதற்காக புகழ்பெற்ற சர்வதேச நிபுணர்கள் 3 கொண்ட குழுவை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நியமித்துள்ளார். இக்குழுவில் நிபுணர்களான சர் டெஸ்மண்ட்ஸ் டி சில்வா, சர் ஜெப்ரி நைஸ் மற்றும் டேவிட் கிரெயின் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர் என்று ஜனாதிபதி பேச்சாளர் மோகன் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். கற்றறிந்த பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு அமைவாகவே இந்த ஆலோசனை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள தமிழ் மக்களின் சனத்தொகை வீழ்ச்சியால் தமிழ் மக்கள் அரசியல், பொருளாதார, பண்பாட்டு ரீதியில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர் என்று வடமாகாண முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்தார். கல்வி வாய்ப்புகளிலும் வளர்பகிர்வுகளிலும் தமிழர்கள் பின்தள்ளப்பட்டு வருகின்றனர். பரம்பரையாக வாழ்ந்து வந்த இடங்களில் இருந்தும் அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகின்றனர் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். வடமாகாண கல்வி முறைமை மீளாய்வு அறிக்கை வெளியீடு யாழ் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். வடமாகாண சபைக்கு எதிராக யாழ் மாவட்டத்தில் பல இடங்களிலும் துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. எங்கள் இனத்தினை கொன்று குவித்த மேஜர் ஜெனரல் சரத் பொன்சேகாவினை ஜனாதிபதியாக வருவதற்கு ஆதரித்த கூட்டமைப்பு ஓய்வு நிலை இராணுவ அதிகாரியை மீளவும் ஆளுநராக்கியதை எதிர்க்க என்ன அருகதை இருக்கின்றது என்ற துணிப்பொருளில் அந்த துண்டு பிரசுரம் ஒட்டப்பட்டுள்ளது. இருந்தும் குறித்த துண்டு பிரசுரத்திற்கு யாரும் உரிமை கோரவில்லை. குறை காண்பதை நிறுத்து, முடியாவிட்டால் ராஜினாமா செய் போன்ற வாசகங்களும் இதில் எழுதப்பட்டுள்ளன. யாழ் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 4 இந்திய மீனவர்களையும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உத்தரவிற்கு அமைய ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்ற நீதவான் செல்வநாயகம் லெனின் குமார் இன்று விடுவித்தார். இவர்களை யாழ் கடற்றொழில் நீரியல் வளத்துறையினரிடம் இருந்து பொறுப்பேற்றுக் கொண்ட இந்திய துணை தூதரகத்தினர் இலங்கை கடற்படையினர் ஊடாக இந்தியாவிற்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்படி இந்திய தமிழகம் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து ஒரு படகில் வந்த மேற்படி 4 மீனவர்களையும் கடந்த 10ஆம் தேதி இரவு கடற்படையினர் கைது செய்து யாழ் கடற்றொழில் நீரியல் வளத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து இவர்களை ஊர்காவற்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய வேளையில் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் இ சபேசன் விளக்குமறியலில் வைத்து உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் மேற்படி மீனவர்கள் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.